வணக்கம் நேயர்களே. இன்றும் லங்காஸ்ட்ரி எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசு நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது அவசர சந்திப்புகளையும் சில அவசிய சந்திப்புகளையும் மாறி மாறி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். அது எல்லாரையும் அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய தமிழ்வின் லங்காஸ்ட்ரி எஃப்எம் போன்றவற்றினூடாக உங்களுக்கு நாங்கள் இவற்றை சிறப்பான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உலக தமிழர்களின் இதய துடிப்பாக உங்களோடு பலம் வருவதில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலே இன்றும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த அவசிய செவ்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செவ்வியாக இருக்க போகின்றது. பாருங்கள், இப்போது வடமாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் வடமாகாணம் என்பதையும் கடந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் கிழக்கிலே இருக்கக்கூடியவர் வடக்கிலே வந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெற்றி வடக்கிலே உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அயராது பாடுபடுகின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கிழக்கு மாகாண சபையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதான எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கின்றார்கள். காரணம், 6000 வரையிலான 6200 வாக்குகளை பெற்றிருந்தால் நிச்சயமாக கிழக்கு மாகாண சபையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி இருக்கும். அப்படியான துரதிர்ஷ்டவசமான நிலைமைகள் வரக்கூடாது என்பதற்காக இன்று கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே வடக்குக்கு படையெடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மகோன்னதமான தருணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு அவற்றை அவதானிக்கின்ற போது தமிழர்கள் என்ற வகையில் ஒரு விதமாக பெருமையாக இருக்கிறது. நாங்கள் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. வடக்கு கிழக்கு இணைந்ததுதான் ஒரு எப்படி சொல்வது எங்களுடைய உரிமை என்பதை இதன் மூலமாக வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் சந்திக்கவிருக்கின்ற இந்த சந்திப்பு பற்றி சொல்லுகின்ற போது கிழக்கு மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தன்னை அம்பாறை மாவட்டம் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய, உங்களுக்கு தெரியும், இப்போது நான் சொல்ல வருகின்ற போதே அவருடைய பெயரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கலையரசன் அவர்களை நாங்கள் சேவை காண போகின்றோம். அவர் அங்கே அவருடைய சேவையினை பற்றி சொல்லுகின்ற போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அவர் மகத்தான சேவையினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டத்திலே இருந்து இவர் கிழக்கு மாகாணத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நிறைய அழுத்தங்கள் அவர் மீது பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய சவால்களுக்கு மத்தியிலே மக்களுக்கான தன்னுடைய சேவையினை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த சேவையினை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அவரோடு சபையினை மேற்கொள்ள போகின்றோம். திரு கலையரசன் அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் அதே போல அவருக்கான எங்களுடைய சிறந்தாழ்ந்த பாராட்டுதல்களையும் இந்த வழியிலே சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பாருங்கள், ஒரு முக்கியமான காரணம், இன்று அம்பாறை மாவட்டம் சிங்கள மயப்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. சிங்கள குடியேற்றங்கள், சிங்கள மயமாக்கல் அதிகமாக இருக்கிறது. அங்கே அரசியல் மேற்கொள்வது, அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் மேற்கொள்வது என்பது மிகவும் கடினமான விடயம். அந்த கடின தன்மையினையும் களைந்து மக்களின் மனங்களை வென்று தேர்தலிலே இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இன்று கிழக்கு மாகாண சபையிலே அங்கம் வகிக்கின்ற கலையரசனோடு நாங்கள் இப்பொழுது சபையினை காணப்போகிறோம். அன்பு வணக்கங்கள் கூறி லங்காஸ்ட்ரி எஃப்எம்மின் அரசியல் களம் வட்ட மேசை நிகழ்ச்சிக்கு நாங்கள் திரு கலையரசன் அவர்களை வரவேற்கின்றோம். வணக்கம் திரு கலையரசன் அவர்களே. வணக்கம். இந்த வேளையை நாங்கள் நேரடியாக வினாக்கெடுக்கூடிய செல்லலாம். முதலில் எங்களுடைய அழைப்பிற்கு செவி சாய்த்தமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஒரு நீண்ட ஒரு உரையாடலை உங்களோட மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்களும் பிரயாசப்படுகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வடமாகாண சபை தேர்தல் இன்னும் 2 நாட்களில் வடமாகாண சபை தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறுகின்ற போது வடமாகாண சபையினை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதாவது கள்ளவேலைகள் செய்தாலே ஒழிய மற்றும் இடைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இப்பொழுது கிழக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்கள். அந்த ஆளும் கட்சி ஐக்கிய தேசிய இங்கே வடக்கில் இருக்கக்கூடிய வடமாகாண சபையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றுகின்ற போது அவர்கள் பிரதான வடக்கை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பார்கள். நீங்கள் கிழக்கில் எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்கள். எனவே உங்கள் பலத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாகாண சபை. மாகாண சபையை வடகிழக்கு இணைந்ததாக தமிழர்கள் அவர்களுடைய பலத்தை மிகவும் ஒரு வியக்கத்தக்க கூடிய ஆக்கி விடுவார்கள் என்பதற்காக இந்த அரசாங்கம் 1987 ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிற்பாடு வடக்கு வேறையாகவும் கிழக்கு வேறையாகவும் இந்த அரசாங்கம் 2007 ஆண்டு பிரித்து 2008 ஆண்டு தனியாக கிழக்கு மாகாண சபையை பிரித்து தனியான ஒரு தேர்தலை நடத்தியிருந்தது. அவ்வாறான பிரிவுக்கு பிற்பாடு எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே பாரிய நிலங்கள் அபகரிக்கப்பட்டன, எங்களுடைய நிலவு சின்னங்கள் அளிக்கப்பட்டன, ஆக்கிரமிப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழலிலே எங்களுடைய வெளிநாட்டு, அதாவது சர்வதேச நாடுகளும் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளின் அழுத்தங்களினாலும் இந்தியாவின் அழுத்தங்களினாலும் தான்
இன்று 2013ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த வடமாகாண சபை தேர்தல், அதாவது மாகாண சபை தேர்தல் நடைபெறப் போகின்றது. அதாவது 2 தினங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த மாகாண சபை அமைகின்ற பொழுது கடந்த காலங்களில் பல ஒப்பந்தங்கள், பல பேச்சுவார்த்தைகள், பல வட்டமேசை மாநாடுகள் கூட நடந்து இருக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எந்த விதமான தீர்வையும் பெறாமல் இந்த தமிழர்கள் 66 வருடங்களாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் சர்வதேசம் கூட எங்களை நேரடியாக இங்கு நடைபெற்ற மனித உரிமைகள் லட்சக்கணக்கான எங்களுடைய உயிர்கள் அளிக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் சற்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கடந்த காலங்களிலே நவநீதன் பிள்ளையின் வருகை அதை உறுதி செய்திருக்கிறது என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அவ்வாறான இந்த சூழலில் இந்த மாகாண சபையை நாங்கள் பலம் பொருந்திய ஒரு மாகாண சபையாக உருவாக்கும் பட்சத்தில் வடக்கும் கிழக்கும் இணைந்து ஒரு நாங்களே ஆளக்கூடிய, எங்களுடைய பூர்வீக நிலங்களை பாதுகாக்கக்கூடிய, எங்களை அடையாள சின்னங்களை, கலை கலாச்சாரங்களை வளர்க்கக்கூடியதாக அமையும். அவ்வாறான இந்த மாகாண சபை, அதாவது வடமாகாண சபையை பொறுத்தவரையில் எங்களுடைய பலம் பொருந்திய மிகவும் சட்டத்திலே மிகவும் வலுவாக இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வருகின்ற பொழுது வடகிழக்கிலே இந்த காணி சம்பந்தமான விடயங்கள், மற்றது போலீஸ் அதிகாரம் சம்பந்தமான விடயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன் அதனை சொல்லுகின்றேன் என்றால், இப்பொழுது வடமாகாண சபை தேர்தலுக்கு முன்கூட்டியே தான் அரசாங்கம் பல நீதிமன்றத்தை நாடி இருக்கிற அதிகாரங்களை குறைப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்தது. அவ்வாறான முயற்சிகள் இந்த இந்திய அரசாங்கம் மேலே சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களால் கைவிடப்பட்டிருக்கு. நிச்சயமாக வடக்கு மாகாணத்தை எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றும் பட்சத்தில் எங்களுடைய வடகிழக்கு இணைப்பு என்கின்ற விடயத்தில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயற்படக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே தமிழர்கள் இந்த கிழக்கு வடமாகாணத்தில் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களின் நினைவு சின்னங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் இந்த நாட்டிலே மனித அபிமானம், அதாவது மனித அபிமான போர் என்று சொல்லி தமிழர்களை அழித்துவிட்டு அங்கு இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிச்சயமாக வடமாகாண சபையிலே இந்த தமிழர்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது இதற்கு சிறந்த ஒரு தீர்வை நாங்கள் பெறலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறுமானால் அங்கு அதாவது 3-2 பெரும்பான்மையை அவர்கள் பெற வேண்டும். பெரும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்திற்கும் ஏனைய சர்வதேச நாடுகளுக்கும் எங்களுடைய உண்மையான விடுதலை சிந்தனையையும் எங்களுடைய தேசிய உணர்வையும் வெளிப்படுத்தி எங்களுடைய வடகிழக்கு இணைந்த அதிகாரமுள்ள எங்கள் கலை கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய அடி அத்திவாரமாக இந்த வடமாகாண சபை தேர்தல் அமையலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், வடமாகாண சபையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றுகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய அந்த பவர், அந்த ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டு கிழக்கிலும் எங்களால் செய்ய முடியும், வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய சாத்தியப்பாடு, ஒரு ஒற்றுமையான நிலைமையினை இங்கே கொண்டு வர முடியும் என்பதை உங்களுடைய இந்த விடையின் மூலமாக வெளிப்படுகிறது. பாருங்கள், நீங்கள் வடக்கினுடைய பல பாகங்களுக்கும் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், நிறைய இடங்களை பார்வையிட்டிருக்கிறீர்கள், அங்கே சென்று சில தேர்தல் பிரச்சார மேடைகள் தோன்றி இருப்பதாகவும் நாங்கள் அறிந்தோம். எனவே இதில் பாருங்கள், இந்த வடக்கு மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் கிழக்கிலே இருக்கிறீர்கள், வடக்குக்கு சென்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த வடக்கு மக்களினுடைய தீர்வு திட்டம் அல்லது இந்த வடக்கு மக்களினுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? இன்னும் அவர்களிடத்திலே மக்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்கின்றார்கள், அவர்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நாங்கள் நந்திக்கடல், முல்லைத்தீவு மாவட்டத்திலோட நந்திக்கடலுக்கும் அதன் அடுத்தாப்போல் இருக்கிற குமுளாமுனை என்கின்ற கிராமத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு இறுதி யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நாங்கள் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அப்பொழுது அவர்கள் எங்களிடம் கருத்துக்கள், நாங்கள் எங்களை அளித்த எதிரிக்கா வாக்கு போடுவது, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் ஆதரிக்கப் போகிறோம், எங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறது, இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதை செய்திருக்கின்றது, எங்களுக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது, பாருங்கள் எனக்கு இல்லை, இதுவரைக்கும் எந்த ஒரு விதமான உதவியும் எங்களுக்கு செய்யவில்லை, அவர்களுடைய நோக்கம் எங்களுடைய காணிகளையும் எங்களுடைய பிரதேசங்களையும் ஆக்கிரமித்து எங்களை இந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மன ஆதங்கத்தை எங்களிடம் வெளிப்படுத்தி இருந்தார்கள். உண்மையிலே நான் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் எங்களுடைய பிரதேச சபையின் தவிசாளர்கள், கௌரவ உறுப்பினர்கள் அனைவருமாக ஒரு 18 பேர் கொண்ட குழுவாக
சென்றிருந்தோம். அனைவர் மனதிலும் மிகவும் வேதனையை தரக்கூடிய விடயங்கள் அங்கு கண் முன்னால் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு வீடில்லை, அவர்களுடைய சுகாதாரம், ஏனைய கல்வி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு அடிப்படை வசதியற்ற ஒரு நிலையில தான் எங்களுடைய மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த பிரதேசங்களை பார்க்கின்ற பொழுது 100% தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம் அனைத்து வளங்களும் அளிக்கப்பட்டு எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழலில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த வடமாகாணத்தை பொறுத்தமட்டு இந்த அரசாங்கத்தின் சூரிய நோக்கம் எங்களுடைய நினைவு சின்னங்களை எல்லாம் அழித்து அவர்களுடைய சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை அங்கே நிறுவனத்துவதற்கான அத்திவாரமாக இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் அங்கு இந்திய அரசினால் வழங்கப்படுகிற வீட்டு திட்டம் கூட இராணுவத்தினரான அந்த வீடுகளை கட்டி கொடுப்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் கண் முன்னால் கல்களை ஏற்றி வருகின்றார்கள். அங்கு வேலை செய்கின்ற மேசன் வேலையை கூட அவர்களால் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய கண்காணிப்புகளை செய்கின்ற பொழுது அங்கு அதாவது இராணுவ மயமாக்கப்பட்ட ஒரு இராணுவ ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் எவ்வாறு தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக நான் குறிவைக்க விரும்புகிறேன். உண்மையில் தமிழ் இனத்தை இந்த அரசாங்கம் அழித்திருக்கிறது, தமிழ் மக்களை கொன்று குவித்திருக்கிறது, தமிழ் மக்களுடைய மனங்களை இந்த அரசாங்கம் வென்றெடுக்கவில்லை. இப்படியான பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இன்றும் கூட அந்த குற்றச்சாட்டுகள் மௌனிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பலர் வலியுறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் பலர் ஆதாரங்களோடு அவற்றை உரியவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட இந்த அரசாங்கம் தாங்கள் வலுவாக இருக்கிறோம், நாங்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யவில்லை, நாங்கள் தமிழ் மக்களை அழிக்கவில்லை என்று சொல்லி யுத்த தர்மத்தோடு நாங்கள் போரினை வெற்றி கொண்டோம் என்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தமிழின தீர்வு என்பது உண்மையில் எங்கிருந்து பிறக்கப் போகின்றது? எந்த விடயத்தில் இந்த தமிழின தீர்வு இருக்கின்றது? நிச்சயமாக கடந்த காலங்களில் நாட்டிலே நடைபெற்ற போரை இந்த அரசாங்கம் உண்மையாக எங்களை பொறுத்த மட்டில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்பது அவர் சுயமாக விரும்பி செய்த போராட்டம் அல்ல. எங்களுடைய மக்களுக்கு 66 வருடங்களாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்பதற்காக அவர் 30 வருடமாக ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்த இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியாக இந்த போராட்டம் உண்மையிலே அதாவது இனத்தின் விடுதலைக்கான போராட்டம் இல்லை என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கடந்த காலங்கள் செய்து வந்தது. ஆனால் இன்று இந்த போர் முற்றுப்பெற்ற சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்தால் சொல்லப்படுகின்ற காலகட்டத்திலே உண்மையான எங்களுடைய தமிழர்களின் உண்மையான பிரச்சனை இன்று சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழர்கள் ஒரு பூர்வீக குடிகள், இது வந்தவர் குடிகள் அல்ல என்கின்ற விடயத்தினையும் இன்று நான் நினைக்கிறேன் சர்வதேசம் இதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்குரிய சான்றுகளை ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது எதிர்காலத்தில் எங்களுக்கு உரிய தீர்வினை பெற்றுத்தரக்கூடிய அத்திவாரமாகவும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய உண்மையான நீதியையும் நியாயங்களையும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் சட்ட நுணுக்கங்கள் அறிந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. இதனூடாக நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் உண்மையாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்குரிய தீர்வுகள், அதற்குரிய தண்டனைகள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் விழிப்பாக இருந்து இந்த எங்களுடைய தீர்வினை பெறுவது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏன் வடமாகாண சபைக்கு சென்றோம் என்கின்ற கருத்தினை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த கிழக்கு மாகாணம் பல அதாவது 3 சமூகங்களை, அதாவது சிங்கள, தமிழ், முஸ்லிம் மதத்தவரை உள்ளடக்கிய ஒரு மாகாணமாக இருந்தாலும் நாங்களும் கிட்டத்தட்ட 66 வருடங்களுக்கு முதல் 90% தமிழர்கள் தான் கிழக்கு மாகாணத்தில் இருந்தார்கள். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு எங்களை விவசாயத்தில் குறைத்து எங்களை அழித்து இப்பொழுது 43 விதமான தமிழர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமை வடக்கிலே உருவாகக்கூடாது என்பதற்காக எங்களுடைய வெற்றியை 100% நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் நாங்கள் கிழக்கிலிருந்து வடக்குக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட கருத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக
நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து எங்களுடைய வடக்கும் கிழக்கும் எங்களுடைய தாயகம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு நிலைமையை எதிர்காலத்தில் ஆக்குவதற்காகத்தான் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த வகையில் எதிர்காலத்தில் இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை, அதே போன்று ஏனைய அமைப்புகளும் இந்த நாட்டிலே நடந்தது கொடுமையான ஒரு யுத்தம். தமிழர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்குரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று நாங்கள் வடகிழக்கு இணைந்த ஒரு அதிகாரமுள்ள ஒரு நிர்வாக கட்டமைப்போடு எங்களுடைய மக்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை எனது கருத்தாக அமைக்கும். எனவே உங்களுடைய அபிலாஷை இதுவாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் மௌனித்திருக்கின்றார்கள். இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் மௌனிப்பு தமிழ் மக்கள் மத்தியில் எப்படியான பாதிப்புகளை, எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது? நிச்சயமாக அவர்களுடைய போராட்ட காலத்தில் எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படவில்லை, எங்களுடைய நினைவு ஆலயங்கள் அளிக்கப்படவில்லை. இன்று இந்து கோயில்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்குரிய தேவாலயங்கள், முஸ்லிம்களுக்குரிய பள்ளிவாசல்கள், இவ்வாறெல்லாம் இந்த விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பிறகு இந்த நாட்டிலே தலைதூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய போராட்டத்தின் பிற்பாடு எங்களுடைய வடக்கு மாகாணம் பாரிய அழிவுகளை சந்தித்திருந்தாலும் இங்கு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்பு, அதாவது மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலை உருவாகியிருக்கிறது என்றுதான் என்னால் கூற முடியும். ஒவ்வொருவரும் ஒரு போராளிகளாக, ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்ட போராளிகளாக செயற்பட்டுக் இருக்கின்ற ஒரு நிலைமையை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அந்த அவ்வாறான ஒரு போராட்டம், அதை நாங்கள் ஒரு புனித போர் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அந்த போராட்ட காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படவில்லை, ஆலயங்கள் உடைக்கப்படவில்லை, பாதுகாக்கப்பட்டது என்றுதான் நான் கூற முடியும். இன்று பாருங்கள், உங்களுடைய மாவட்டம் அம்பாறை மாவட்டம், இந்த மாவட்டம் பற்றியும் நாங்கள் நிறைய விடயங்கள், நிறைய செய்திகளை அறிகிறோம். இங்கிருந்து அங்கே நிறைய ஆக்கிரமிப்புகள், நிறைய நில அபகரிப்புகள், மக்கள் மீதான அடாபடைத்தனங்கள், எங்களது தமிழ் பூமியிலே பலவந்தமாக மேற்கொள்ளப்படுகிற இந்த குடியேற்றங்கள் சம்பந்தமாக நிறைய விடயங்களை நாங்கள் அறிகிறோம். அங்கு உண்மையான நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது? அங்குள்ள மக்கள் எப்படியான வாழ்க்கையை இப்போது வாழ்கின்றார்கள்? இதை அங்குள்ள மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசாங்கம் அல்லது அரசாங்கம் இருக்கலாம், அரசாங்கம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அங்குள்ள அம்பாறை மாவட்ட மக்களுக்கு எப்படியான அழுத்தங்களை கொடுக்கின்றார்கள்? தற்பொழுது அம்பாறை மாவட்டத்திலே மிகவும் யுத்தங்கள் நடந்தேறிய பிரதேசங்களாக திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற தங்கவேலாயுதபுரம், கஞ்சிக்குடிச்சாறு, சாகாமம், இவ்வாறான கிராம சேவையாளர் பிரிவுகளிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் பாரிய சண்டைகள் நடைபெற்றது. ஆனால் 2008ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அங்கு எந்த சண்டைகளும் இல்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கிராமங்கள் இன்னும் குடியேற்றப்படவில்லை. இவ்வாறான கிராமங்களிலே அதாவது தொல்பொருள் திணைக்களம் என்ற போர்வையில் பல இடங்களை ஆக்கிரமித்து அந்த இடங்களில் சிங்கள பௌத்த ஆலயங்கள் இருந்ததாகவும், கிட்டத்தட்ட நான் திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவிலே 22 கிராம சேவையாளர் பிரிவுகள் தான் இருக்கிறது. ஆனால் அங்கு 34 இடங்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. நான் இதனை ஏன் கூறுகின்றேன் என்றால், இந்த இலங்கை நாட்டிலே தொல்பொருள் திணைக்களம் ஒரு இந்து ஆலயம் இருந்தவிடத்தில் பௌத்த தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் இந்து கோயில் இருந்த இடம் என்று சொல்லி இந்து ஆலயங்கள் கட்டப்பட்ட வரலாறுகள் இந்த நாட்டிலே இல்லை. எனவே இது 100% வாழுகிற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுதான் திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவு. இவ்வாறு அந்த இடங்களிலே இவ்வாறு இந்த இலங்கை அரசின் திட்டமிட்ட குடியேற்றத்துக்குரிய அடையாளங்கள் என்றுதான் என்னால் கூற முடியும். அதே போன்று ஆலையடிவெம்பு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருந்தது. அதாவது மலை முருகன் திருமுருகன் ஆலயம் என்று சொல்லி, அந்த ஆலயமும் தற்பொழுது அதுக்கு கீழாக ஒரு சக்தியை வழிபடுகின்ற ஒரு சின்ன கோவிலும் இருந்தது. அந்த கோயிலை இப்பொழுது இடித்திருக்கின்றார்கள். இடித்து அகற்றிவிட்டு அந்த ஆலயத்தில் இருந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் எந்த கருத்துக்களையும் எடுக்காமல் அந்த ஆலயத்தை அகற்றிவிட்டு அந்த அவ்விடத்திலே ஒரு பௌத்த மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆலயத்தையும் அமைக்கக்கூடியவாறு அந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல இடங்கள் இன்று பௌத்த சிங்கங்களுக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லி தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அதே போன்று பொத்திவில் பிரதேசத்திலே உண்மையாக தமிழர்கள் ஆண்ட பிரதேசம், அங்கும் இவ்வாறான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாவட்டத்தை, அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே வாக்குகளை, எங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளும் தரப்பிலே தாவி இருக்கின்றார். அவர்கள் கூட இன்று இந்த விடயங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் அரசாங்கத்தோடு இணைந்து அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றேன். எனது சகோதரனாக இன்னொரு மாகாண சபை, அதாவது ராஜேஸ்வரன் அவர்களும் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றார். அதே போன்று பிரதேச சபை தவிசாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் அறிவிக்க வேண்டிய எங்களுடைய கட்சி தலைமைகள், அதே போன்று அரசாங்க அதிபர், அதே போன்று இதனை நான் நினைக்கிறேன் இந்த மாகாண சபை அமர்வில் என்னால் கலைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அடுத்த அமர்வில் இதை கலைப்பதற்கான நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு பல்லினர் சமூகத்தால் பல ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கிற சில அரசியல்வாதிகளாலும் பல அழுத்தங்கள் எங்கள் பிரதேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் திருக்கோயில், ஆரேடிவெம்பு, காரதீவு, நாவிதன்படி போன்ற 4 பிரதேச செயலகங்களிலும் தமிழர்கள், அதாவது பிரதேச சபை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். கல்முனையிலே எதிர்கட்சி தலைவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று போத்திவில்லில் ஒரு பிரதேச உறுப்பினரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். சம்மாந்துறையில் அவ்வாறு இல்லை. இவ்வாறான கிராமங்களில், அதாவது இந்த பிரதேச சபை இல்லாமல் இருக்கின்ற கல்முனை, பொத்திவில், சம்மாந்துறை போன்ற பிரதேசங்களில் பாரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு திருக்கோயில், கஞ்சி குடிச்சாறு, அதே போன்று பொத்திவி பிரதேசங்களில் எங்கள் யுத்த காலத்திலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய நிலங்களை பயிரிட்டு, அதாவது மேட்டின பயிர்களாக, அதாவது மழை நேரங்களில் அதனை செய்து வந்த சம்பவங்கள் நிறைய உண்டு. ஆனால் இன்று இந்த அரசாங்கம் அவ்வாறு அவர்கள் கடந்த காலங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக தாங்கள் சேலைப்பயிர் செய்கின்ற காணிகளை கூட இன்று அதனை அத்துமீறி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் கூட திருக்கோயில் பிரதேச செயலாளரிலும் பொத்திவில் பிரதேச செயலாளர் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இதனை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் பல விடயங்களிலே இந்த அரசாங்கமும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம் சில அரசியல்வாதிகளும் திட்டமிட்டு எங்களுடைய தமிழ் மக்களின் கிராமங்களை, பிரதேசங்களை ஆக்கிரமித்து ஒரு மோசகரமான அபிவிருத்தியற்ற சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நான் ஏற்கனவே கூறியதை போன்று இதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவில் மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் இருந்த அந்த தங்கவேலாயுதபுரம், கஞ்சிக்குடிச்சாறு, சாகாமம் போன்ற பிரதேசங்களை மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அவ்வாறு செய்யப்படாமல் இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் தொல்பொருள் என்கின்ற ஒரு மாயை பயன்படுத்தி எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஒரு நல்ல நோக்கம் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தார் முதலில் எதை செய்திருக்க வேண்டும்? அந்த மக்களை அங்கு குடியேற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தியிருக்க வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு உண்மையிலே அது ஒரு பௌத்த தேவாலயம் இருந்தது என்று சொன்னால் அதனை நாங்கள் எதிர்த்து அவ்வாறு இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அவ்வாறு இருந்தால் அதனை எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமாக அந்த பிரதேசம் பௌத்த தேவாலயங்கள் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. தங்கவேலாயுதபுரம், மற்றது தங்கமாங்கண்டி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன் தங்கமான் மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் அங்கு ஆண்டு இருக்கின்றார். எங்களுடைய ஆலய நிர்வாகிகளிடம் அதனை பிரதேச செயலாளரும் கூறியிருந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தங்கமான் மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் ஆண்ட இடத்தை இப்பொழுது அந்த ஆலயத்தை வைத்து கல்லு போட்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்திற்குள் போக முடியாது என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று தங்கவேலாயுதபுரத்திலே ஒரு பெரிய ஒரு 20-25 ஏக்கரை பிடித்து ஒரு பெரிய ஒரு எல்லையை போட்டிருக்கிறார்கள். அதுக்கு அப்பால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 34 இடம் என்று நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட அந்த திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவிலே பல இடங்கள் தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் அங்கே தமிழர்கள் வாழ்வதில் எந்த விதத்திலும் அதை நாங்கள்
நியாயப்படுத்தி சொல்ல முடியாது. உண்மையில் இப்படியான அந்த துரதிர்ஷ்டவசமான நிலைமைகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், தமிழர்கள் வாழ்ந்தமைக்கான அடையாளங்களை அப்படியே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதும் இந்த அரசனுடைய இப்போதைய நிலைப்பாடுகளில் மிக முக்கிய நிலைப்பாடு. உண்மையில் தமிழர்கள் வாழ்ந்தமைக்கான ஒரு இனம் வாழ்ந்தது, ஒரு இனம் இருந்தது, அதற்கான எச்சங்களே இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டப்படுவது உண்மையிலே பரிதாபகரமான நிலையை எடுத்து காட்டுகிறது. இந்த நிலைமை இதைவிட இன்னும் மோசமான நிலைமை பாருங்கள். இன்று அம்பாறை மாவட்டம் ஒரு தமிழ் பிரதிநிதியை கூட பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ரீதியாக அம்பாறை மாவட்டம் என்று சொல்வதையும் கடந்த அம்பாறை மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டம். அம்பாறையில் மட்டுமல்ல, கிழக்கிலே எல்லா இடங்களிலும் அரசியல் காய் நகர்த்தல்கள் மிக திட்டமிட்ட முறையிலே துல்லியமாக நகர்த்தப்படுகிறது. முஸ்லிம் மக்களை கொண்டு, எங்களுடைய முஸ்லிம் சகோதர மக்கள் அவர்களை கொண்டு அவர்களுக்கு ஒரு விதமான மாயினை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை குறைத்து சிங்கள குடியேற்றங்கள் மாறி மாறி இடையிடையே புகுத்தப்பட்டு திணிக்கப்பட்டு, எனவே இப்படியாக திட்டமிட்ட வகையில் மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே வெற்றி பெறக்கூடாது என்ற முனைப்பை ஆரம்பத்திலே செய்து அதன் பிற்பாடுதான் அவர்களை தேர்தலை நடத்தி இருந்தார்கள், கிழக்கு மாகாண சபை தேர்தலை. அதைத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல 6000 தொடக்கம் 6200 வாக்குகளை பெற்றிருந்தால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றி இருக்கும். ஆகவே வடக்கு மக்களுக்கு நீங்கள் எதை சொல்ல போகிறீர்கள்? இப்படியான நிலைமை கிழக்கிலே இருக்கிறது, வடக்கிலும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள், இந்த நிலைமைகள் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கால திட்டங்கள் சரியான முறையில் தீட்டப்பட வேண்டும். அது பாரிய கடமை, பாரிய பொறுப்பு. எனவே நீங்களும் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றீர்கள். வடமாகாண மக்களுக்கு நீங்கள் எதை சொல்ல போகின்றீர்கள்? நான் இந்த தேர்தல் சம்பந்தமான விடயத்துக்கு முன்பதாக நான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற, அதாவது அம்பாறையை பொறுத்த அம்பாறை மாவட்டத்தில் எங்கள் அம்பாறை பிரதேச, அதாவது அரசாங்க அதிபர் காரியாலயம் அமைந்து அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பற்றி நான் கூறிவிட்டு நான் அந்த விடயத்துக்கு நான் போகலாம் என்று நினைக்கின்றேன். அம்பாறை மாவட்டத்திலே, அதாவது அம்பாறை டவுன் என்று சொல்லப்படுகிற நகரம் என்று சொல்ல பிரதேசத்திலே ஒரு மகாவித்தியாலயம் இருந்திருக்கிறது. அந்த மகாவித்தியாலயத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள். அதே போன்று அம்பாறை பிள்ளையார் என்கின்ற ஒரு ஆலயமும் அங்கு இருக்கிறது. ஆனால் நானும் எனக்கு 43 வயது. என்னை பொறுத்த மட்டில் நான் வாழ்கிறது நாவிதன்மலை பிரதேச செயலாளர் பிரிவுகளில். இங்கு அதிகமான பாடசாலைகள் மகாவித்தியாலயமாக்கப்பட்டது 90ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான். ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முந்தியே அந்த பிரதேசத்தில் ஒரு மகாவித்தியாலயம் இருந்திருக்கிறது. இன்று ஒரு 20 மாணவருக்கு உட்பட்ட மாணவர்களை கொண்டுதான் அந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 30 வருடங்களுக்கு முதல் அது மகாவித்தியாலயமாக இருந்திருந்தால் அங்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு அது அடையாளம். அதே போன்று அம்பாறை பிள்ளையார் ஆலயமும் இருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது எங்களுடைய வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது அம்பாறையிலே ஒரு மகாவித்தியாலயம் ஆலயம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் அடையாளம். அங்கிருந்த தமிழர்கள் குடியெழுப்பப்பட்டு இன்று புதிய வளர்க்காப்பட்டியின் கிராமத்தில் குறிப்பிட்டவரும் ஏனையோர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அம்பாறை மாவட்டத்தின் நிலைமை. ஒரு மகாவித்தியாலயம் நிச்சயமாக அந்த பிரதேசத்திலே பாரிய தமிழர்கள், பரந்துபட்ட தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை தான் நான் சொல்ல வருகின்றேன். இவ்வாறுதான் அம்பாறை மாவட்டத்தின் நிலைமை. இதே போன்ற ஒரு நிலைமை நிச்சயமாக வடமாகாணத்தில் ஏற்படும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் எடுத்தோம். நிச்சயமாக கிழக்கு மாகாண வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் 93 விதமான தமிழர்கள் வாழ்கின்ற எங்களுடைய வடமாகாணத்திலே நிச்சயமாக இந்த காய் நகர்த்தல் என்கின்ற விடயம், அவ்வாறான காய் நகர்த்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த வடமாகாண சபை தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் வடமாகாண சபை தேர்தலை ஒரு கையோடு செய்வதில்லை என்ற நோக்கத்தோடு தான் இருந்தது. அவ்வாறு அவர்கள் அவ்வாறான நோக்கத்தை முன்னிறுத்தித்தான் அந்த பிரதேசத்திலே எங்களுடைய அடையாளங்களை இனங்கண்டு அங்கே இராணுவத்திலே அனுப்பி அந்த இடங்களை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே பௌத்த கோயில்களும் கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அந்த சூழல் கிழக்கு மாகாணத்தில் ஏற்படக்கூடாது, எங்களுடைய தனித்துவம் அங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு தான் நாங்கள் கிழக்கிலிருந்து வடக்கு சென்றிருந்தோம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தமிழர்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து அங்கு எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டாவிட்டால் எதிர்காலம் கிழக்கு மாகாணத்தை போன்ற ஒரு சூழல் வடமாகாணத்திலும் ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை
இன்னும் 30 வருடங்களுக்கு முன் கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அவ்வாறான சூழல் உருவாகக்கூடாது. எங்களுடைய வடமக்கள் எவ்வாறு பலமாக இருக்கின்றார்களோ அவ்வாறு பலமாக அவர்கள் இருந்தால்தான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நாங்கள் அவர்களை நம்பி ஒரு வடகிழக்கு இணைந்த ஒரு தாயக பிரதேசத்திலே வாழலாம் என்கின்ற அவாவோடு தான் நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் அங்கு படையெடுத்திருந்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு கருத்தை கூற வேண்டும். எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக எதிர்வருகின்ற இந்த 21ஆம் தேதி ஒரு தகுந்த பாடத்தை இந்த அரசாங்கத்துக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக எங்கள் கலை கலாச்சாரங்கள், எங்களுடைய பூமியல், நாங்கள் ஆண்ட எங்களுடைய அப்பா, எங்களுடைய பாட்டன், எங்களுடைய கூட்டன் பாண்ட இந்த பிரதேசங்கள் எங்களுடைய பிரதேசம், இந்த பிரதேசத்தை நாங்களே ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஆணித்தனமான எங்களுடைய ஜனநாயக ரீதியான கருத்தை 21ஆம் தேதி அவர்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கா விட்டால் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தில் நடக்கிற இந்த கொடுமைதான் வட மாகாணத்திலும் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், வடமாகாணமாக இருக்கலாம். ஒரு நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது சிறு நிர்வாகம் என்று சொன்னால் அங்கு பிரதேச செயலகம் இருக்கும், பிரதேச இருக்கும், இருக்கிற திணைக்களங்கள் இருக்கும். அவ்வாறான திணைக்களங்கள் ஏற்படுகின்ற பொழுது போலீசார் தான் தலையிட வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? இந்த நிர்வாகங்களை அனைத்து முடக்கப்பட்டு விடயங்களும் இராணுவத்தினர்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதனை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் சூரிய நோக்கத்தை கொண்டு தற்போது நான் நினைக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது ஒரு பாரிய தலையீடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வடமாகாண சபை தேர்தலே நிச்சயமாக தமிழர்கள் வெல்லப்போவது உறுதி. அவ்வாறான அந்த உறுதியை நாங்கள் வைத்துக்கொண்டு எங்களோட கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட அந்த பாரிய நில ஆக்கிரமிப்பை வடக்கு மாகாணத்தில் ஏற்படுத்த முடியாத வகையில் இந்த மாகாண சபை அமையுமானால் அதனை வைத்துக் கொண்டு நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றுதான் நான் கூற முடியும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை பாரிய இடங்கள் திருகோணமலையிலும் எங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களாக கிழக்கு மாகாணம் 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எங்களுடைய தமிழர்கள் கிட்டத்தட்ட 80 விதமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதேசம். அங்கும் இந்த ஆக்கிரமிப்பு மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாண சபையிலேயும் கூட இவ்வாறான முன்னெடுப்புகளுக்கு இதுவரைக்கும் பல பிரேரணைகள் அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கும் எந்த தீர்வுகளும் இந்த மாகாண சபையில் கிடைக்கப்பெறவில்லை. ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால் கிழக்கு மாகாண சபையில் இருக்கிற முதலமைச்சர் ஆளும் தரப்பை சேர்ந்த ஒரு முதலமைச்சர். ஆளும் தரப்பிலிருந்து, அதாவது கொழும்பிலிருந்து வருகின்ற கொழும்பிலிருந்து வருகின்ற கருத்துக்களை உள்வாங்கி நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் சுயமாக இயங்கவில்லை. இவ்வாறான ஒரு மாகாண சபை இயக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் கொள்கை. எனவே நாங்கள் இதில் அனைத்து தமிழர்களும் ஒன்றுபட்டு செயற்பட்டு இந்த வடமாகாண சபையை நாங்கள் ஒரு ஒழுங்காக ஆட்சி அதிகாரங்களை பிடிப்போமே. ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை வடகிழக்கிலே உருவாக்கி எங்களுடைய நிலங்களையும், எங்களுடைய பிரதேசங்களையும், எங்களுடைய அடையாளங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமான அமைப்பாக இந்த மாகாண சபை அமையும் என்பது எனது கருத்து. அவ்வாறு அமைகின்ற பொழுதுதான் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற கருத்தை நான் தெரிவிக்கிறேன். உண்மையில் எங்களுடைய எச்சங்கள் மிஞ்ச வேண்டும் என்று சொன்னால் இந்த வடமாகாண சபை தேர்தலினுடைய வெற்றி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெறப்போகின்ற அந்த மகத்தான வெற்றி மிகவும் மகோன்னதமானது என்பதனை உங்களுடைய இந்த பதிலின் மூலமாக அறிய முடிகிறது. எனவே திரு கலையரசன் அவர்களே, உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் சொல்லுகிறோம். உங்கள் அரசியல் பயணத்துக்கான வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம். உங்கள் மூலமாக எங்களுடைய தமிழ் மக்கள், அம்பாறை வாழ் தமிழ் மக்கள் நிறைய நன்மைகளை அடைய வேண்டும். இவ்வளவு நேரமும் எங்களுக்காக இந்த செவியை நாங்கள் கேட்டபோது எங்களுடைய அழைப்பிற்கு செவி சாய்த்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை சொல்லுகிறோம். லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்ட மேசை நிகழ்ச்சி மீண்டும் ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது உங்களை கேள்விகளோடு நாடி வருவோம் என்ற செய்தியையும் உங்களுக்கு கொடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அதே போன்று உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.